Hi friends, welcome back to our channel Seenu Tech Tamil. நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா WhatsAppல இருக்கிற ஒரு ஆப்ஷனான read receipts அப்படிங்கற ஆப்ஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே டிஃபால்ட்டா ஆன்ல தான் இருக்கும். இந்த செட்டிங் ஆன்ல இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன? இந்த செட்டிங்கை வந்து நீங்க வந்து டிசேபிள் பண்ணும்போது அதாவது ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த read receipt ஆப்ஷனை வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் பண்றது and also enable பண்றது இத பத்தி வீடியோவோட எண்ட்ல பாப்போம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா read receiptனா என்னன்றதை பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் read receiptனா என்ன அப்படினு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பர்சனுக்கு வந்து மெசேஜ் பண்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்டா இருக்கலாம் அப்படி இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ மெசேஜ், வீடியோ, போட்டோ ஈவன் எது வேணா இருக்கட்டும். நீங்க வந்து அனுப்பும்போது உங்ககிட்ட இருந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து அது வந்து சென்ட் ஆயிடுச்சு அப்படினா வந்து சிங்கிள் டிக் மார்க் காமிக்கும். அது வந்து நீங்க அனுப்புன பர்சனுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிசீவ் ஆயிடுச்சு அப்படினா வந்து டபுள் டிக் மார்க் காமிக்கும். அத அவங்க வியூ பண்ணிட்டாங்க அப்படினாக்கா ப்ளூ டிக் மார்க் காமிக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா எல்லாரோட வாட்ஸ்அப்லயும் வந்து வர்க் ஆகுற மெத்தட். இந்த மாதிரி ப்ளூ டிக் மார்க் உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படினா இந்த read receipt ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்ல இருக்கணும். இன் கேஸ் அது வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் இருந்துச்சு அதாவது ஆஃப்ல இருந்துச்சு அப்படினாக்கா இந்த ப்ளூ டிக் மார்க் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷோ ஆகாது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா read receipt அப்படின்றது. இந்த read receipt ஆப்ஷனை நீங்க வந்து டிசேபிள் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பர்சனுக்கு வந்து மெசேजेस பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு and also ரிசீவ் ஆயிடுச்சு அப்படினா வந்து டபுள் டிக் மார்க் காமிக்கும். அத அவங்க வியூ பண்ணிட்டாங்க அப்படினா வந்து கண்டிப்பா உங்களுக்கு அந்த ப்ளூ டிக் மார்க் காமிக்காது. இது வந்து ஒரு விஷயம். அதாவது இந்த read receipt ஆப்ஷனை நீங்க வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கும்போது இது நடக்கும். and also நீங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கும்போது நீங்க அப்லோட் பண்ற ஸ்டேட்டஸ்லாம் இருக்கு இல்லீங்களா அந்த ஸ்டேட்டஸை யார் யார் வியூ பண்ணாங்க அப்படின்றதை நீங்க பார்க்க முடியாது. இந்த ரெண்டு விஷயம் நடக்கும். நீங்க வந்து டிசேபிள் பண்ணும்போது நீங்க எந்த பர்சனுக்கு வந்து மெசேஜ் பண்ணாலும் சரி அவங்க வந்து உங்களோட மெசேஜை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்த மாதிரி ப்ளூ டிக் வராது. and also நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அப்லோட் பண்றீங்க அப்படினா அந்த ஸ்டேட்டஸை வந்து யார் யார் பார்த்தாங்கன்றதையும் உங்களால பார்க்க முடியாது. ஈவன் நீங்க டிசேபிள் பண்ணாம நீங்க எனேபிள்ல தான் வச்சிருக்கீங்க. பட் நீங்க chat பண்ற பர்சன் வந்து அதை டிசேபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படினா என்ன ஆகும்னா சேம் அதே மாதிரி நீங்க அனுப்புற மெசேजेस வந்து அவங்களுக்கு வந்து சென்டும் ஆகும், டெலிவரியும் ஆகும், அதாவது ரிசீவும் ஆகும். அவங்க பார்த்தாங்க அப்படின்ற அந்த ப்ளூ டிக் உங்களுக்கும் வராது. அதே மாதிரி அவங்க மெசேஜ் பண்ணாலுமே இதே process தான் நடக்கும். இதுல ஒரே சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படினாக்கா வந்து ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லீங்களா அதாவது அவங்க நீங்க அப்லோட் பண்ற ஸ்டேட்டஸை அவங்க பார்த்தாலுமே அவங்க உங்களுக்கு பார்த்த மாதிரி காமிக்காது. நம்ம நார்மலா ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாக்க கீழ வந்து யார் யாரெல்லாம் பார்த்திருக்காங்க அப்படினு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த ஆப்ஷன்ல வந்து அவங்க வந்து அந்த ஆப்ஷனை வந்து டிசேபிள்ல வச்சு உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்திருந்தாலுமே அவங்க வந்து உங்களோட ஸ்டேட்டஸை பார்த்த மாதிரி வியூ ஆகாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ். ஓகே फ्रेंड्स, read receipts ஓட ஃபீச்சர்ஸும் இதுதான் and also நீங்க டிசேபிள் பண்ணும்போது இதுதான் நடக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வந்து இந்த மெசேजेस வந்து டெலிவரி ஆகிறது அவங்க பார்க்கறது இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை. ஈவன் அதே மாதிரி எனக்கும் யாராச்சும் வந்து மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதை நான் பார்த்தனாலும் வந்து அவங்களுக்கு பார்த்த மாதிரி காட்ட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்கை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஹோம் பேஜிலிருந்து ரைட் சைடு கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். இந்த டாட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜெனரல் செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த ஜெனரல் செட்டிங்ஸ் பேஜில் ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா read receiptsன்னு மென்ஷன் பண்ணி அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் இருக்கிற மாதிரி ஒரு க்ரீன் சிம்பிள் வந்து காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த read receipts ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிளில் இருக்குது. இதை நீங்கள் டிசேபிள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதாவது இது மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ப்ராசஸ் நடக்கும். அதாவது மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆனாலும் அவங்க பார்த்தாலும் வந்து பார்க்காத மாதிரி ஷோ ஆகும். ஈவன் உங்களுக்குமே அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸஸ்லாம் நம்ம முன்ன சொன்ன எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக அப்ளை ஆகிடும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு உண்டான சாட்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். இது வந்து குரூப் சாட்ஸுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இந்த read receipts ஆப்ஷன் ஒரு பர்டிகுலர் ஒரு கான்டாக்ட்டுக்கு நீங்கள் ஒரு தனி பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தான் மட்டும்தான் இது வந்து ஓகே ஆகும். ஐ மீன் இந்த செட்டிங் வந்து அப்ளை ஆகும். இது எக்காரணத்தை கொண்டு ஒரு குரூப் சாட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு டைம் கீழே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட read receipts ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். முன்ன சொன்ன எல்லா ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஷன் ஆகும். ஓகே, இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஈவன் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணாம் நார்மலாக இந்த செட்டிங்ஸ் மாதிரியே வேணும் அப்படின்னாலும் சேம் இதே ப்ராசஸ் தான். செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி read receipt ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் நீங்கள் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் read receiptsனா என்ன, இதை வந்து டிசேபிள் பண்ணால் என்ன நடக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.